ஸ்ரீ குருபியோ நமः. ராமகிருஷ்ண ஹரி. பகவத்கீதா சாப்டர் 2 ஸ்லோகா 2 அப்புறம் 3 பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன க்ளைப்யம் ஸ்மகமஹ் பார்த்த நைதத் வயுபபத்யதே சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தப. இப்ப ஸ்ரீ பகவான் பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனர் பேசுற இவ்வளோ புலம்பினதையும் இவ்வளோ சொன்னதையும் அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாமே ஒரு கஷ்மலம். கஷ்மலம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு எப்படி இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களோ அது மாதிரி இப்ப கிருஷ்ணர் பேசுறேன். இப்ப கஷ்மலம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். ஏன் இப்படி இப்படி ஒரு தாட் வருது, இவ்வளோ சங்கடமான ஒரு நேரத்துல நீ இப்படி எல்லாம் குழப்பின்னு பேசுற அப்படின்னு சொல்ற. இப்ப உனக்கு எங்கிருந்து இந்த அழுக்கு வந்தது அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணர். ஆரியன் அப்படின்னா நல்ல படித்தவன் அர்த்தம், அனாரியன் அப்படின்னா படிக்காதவன் அர்த்தம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இப்படி அனாரியன் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஏன் இப்படி ஒழுக்கம் இல்லாதவ மாதிரி பேசுற? நீ விராட்ட தேசத்துல பிருஹன்னலாவா இருந்தியே, அதே சுபாவம் உனக்கு இப்ப வரைக்கும் இருக்கா அப்படின்னு கேக்குற. பிருஹன்னலா ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்ப அர்ஜுனர் ஒரு பெண் மாதிரி வேஷம் போட்டாரு இல்லையா, அப்ப அந்த பெண் சுபாவம் இருக்கிறதுனால பெண்களுக்கு பேசிக்காவே ஸ்டாமினா கம்மியா இருக்கும். அதனால உனக்கு ஸ்டாமினா கம்மி ஆயிடுதா, நீ ஏன் பிருஹன்னலா சுபாவத்துல இருக்கியா? கிருஷ்ணர் கோபத்தை தூண்டுற மாதிரி கேட்கிறார். இந்த மாதிரி புலம்பல் உனக்கு பொருத்தமாவே இல்லை, நீ பெரிய வீரன் அர்ஜுனா அப்படின்னு சொல்ற. ஒரு ரொம்ப மெச்சூர்டான பர்சன் மாதிரி நடந்துக்கோ, நீ எப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்ற. நீ ரொம்ப எமோஷனலா ரொம்ப வீக் ஆயிட்ட, நீ முதல்ல எந்திரி. ஏன்னா அவர் தேர் தட்டுல உட்காந்துருக்காரு, அதனால நீ முதல்ல எழுந்திரி, நீ எழுந்து போர் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்ற. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஸ்லோகத்தோட மீனிங் பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். நிரஞ்சனா ராம்குமார். நன்றி.